கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு குடும்பமாக எல்லாரும் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சேரில் வந்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போ சிவபாலன் அந்த இடத்துக்கு வர்றாங்க. டே என்னடா நீ மட்டும் வந்திருக்க, அத்தை எங்கே அப்படின்னு சொல்ல, அம்மா தான் வந்துட்டு பொங்கச்சீரெலாம் கொடுத்துட்டு வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கும் அண்ணனுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இந்தாக்கா உனக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே, என்னடா எப்போவோ அத்தை தானே வந்து கொடுப்பாங்க, இந்த தடவை என்ன நீ வந்திருக்க அத்தை வல்லையா அப்படின்னு சொல்ல சிவபாலன் வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாயிராரு. டே என்னடா உன்னை தானே கேட்குறோம், சொல்லு என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணனுக்கு வந்துட்டு தலைப்பொங்கல் அந்த வீட்டில் தானே கொண்டாடணும், ஆனால் இங்கே இருக்காங்கல்ல அதான் அம்மா கொஞ்சம் வருத்தம், சரி அதெல்லாம் விடுங்க சரியாயிடும், கோயிலுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்ல பரணி சொல்கிறாங்க, சரி சரி விடு விடு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்ல அவங்க பொருளை வந்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வெங்கடேஷ் வந்துட்டு அப்படியே சேரில் உட்காந்துட்டு முறைச்சமானைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா ஒரு பார்சல் எடுத்து ரத்னா கையிலேயே சிவபாலன் கொடுக்குறாங்க. உங்களுக்கும் வெங்கடேஷுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல வெங்கடேஷ் வந்துட்டு பார்த்துட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க. ரத்னா வந்துட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க அந்த திக்க வெங்கடேஷை பார்த்துட்டு. அடுத்து இது பொண்ணு வீட்டு சார்பாக மாப்பிள்ளைக்கு போடுற பொங்கல் சீர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கையையும் நம்ம முத்துப்பாண்டியை நிப்பாட்டி வச்சு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. கையில் வந்துட்டு மோதிரம் போட்டு விடுறாங்க, கழுத்தில் வந்துட்டு செயின் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அட பாவீங்களா, நானும் இங்கே ஒருத்தன் குத்துக்கள் மாதிரி தானே உட்காந்துட்டு இருக்கேன், என்னை நீங்கள் கண்டுக்கவே இல்லைல்ல, அசிங்கப்படுத்துறீங்கல்ல, உங்களெல்லாம் என்ன பண்ணுற பாரு, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு டபுளாக கொடுக்கத்தான் வந்திருக்கேன், என்ன நீங்கள் அவமானப்படுத்துகிற ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் இதெல்லாம் பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. அப்போது பரணிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. சைடில் வந்துட்டு வெங்கடேஷை பார்க்குறாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கையும் முத்துப்பாண்டி வந்துட்டு அவங்க அப்பா காலில் இவங்களெல்லாம் வந்துட்டு விழுகிறாங்க. ஐயோ பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தாலே அதுவே போதும் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. வெங்கடேஷ்க்கு மட்டும் ஆத்திரம் தாங்கவே இல்லை. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என் தலையெழுத்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சி பொறுமிட்டு இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.